ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் விஜய் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க. ஃபீல் பண்ண கையோட இங்கே சாரதாம்மா பார்க்க வருவோம். பார்த்தா சாரதாம்மா ஒரு பக்கம் திட்டினதே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தாய் கிளவி நீ இப்போ பாட்டை போட்டுணும் போல் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, பெத்த பிள்ளையே, அதாவது என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லு கட்டின்னு சொல்லிட்டு இந்த பாட்டையும் சாரதாம்மா மூஞ்சிக்கு இப்போ சூட் ஆகுன்னு நினைக்கிறேன். போட்டு விட்டுட்டு கடைசியில் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான்னு சொல்ல நம்ம விஜய் தம்பி வந்தோடனே என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு உட்கார வச்சவங்க. இதுக்கப்புறம் நான் உங்கள் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணுறதா இல்லை, இவளுக்கு எதுவும் ஞாபகம் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, விதியே எங்களை சேர்த்து வைக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. எங்களை சந்திக்க வச்ச விதியே மதியால வென்று நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு டைலாக் அடிக்க சொல்லிவிட்டு இவர் கிளம்ப எப்படியோ பிசாசுகிட்ட இருந்து இவர் நழுவிட்டாரு. நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்களோட ரியாக்ஷனு. கடைசியில் பார்த்தா இவளை விட்டு ஓடினுண்டா எட்ரா ஜூட்டா இவ வர்றதுக்குள்ளன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் அங்கே போய் ஸ்கூலில் விஜய் இருந்துட்டு அங்கே காவேரியை பார்த்து இதுக்கப்புறம் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனால் உங்கள் ஆள் மனசில் ஒன்று இருக்கு, அதை நான் கேட்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னு பார்க்குறீங்களா, அதாவது அந்த பொண்ணை என் பக்கத்து சீட்டில் உட்கார வைக்க கூட உங்களால் தாங்க முடியல, ஏன் பொசசிவில் பொங்குனீங்க, ஏன் உங்களுக்கு அந்த வயிற்றுச்சல் வந்துச்சு, இனிமேட்டுக்கு எனக்கு பொண்ணு பார்க்குற வேலை, என் வீட்டுக்கு ஆள் அனுப்புகிற வேலையை நீங்கள் வச்சுக்காதீங்க, உங்கள் பக்கமே நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. வீட்டுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்களாமா. யோசிங்க அதாவது இது எப்படிங்கிறியா இருக்குது, கேட்டாலே ஒரு கேள்வின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க பண்ணுறது, உனக்கு மூளையே இல்லை, அதனால தான் இந்த அளவுக்கு சுருக்குன்னு கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா சாரதாமாவை காணுங்க. கங்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அங்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இங்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்கேயுமே சாரதாமா இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.